இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்கள் ரொம்ப நுணுக்கமான தகவல்கள், ரொம்ப ஆச்சரியத்தை உங்களுக்கு அந்த வியப்பினுடைய உச்சத்துக்கே உங்களை கொண்டு சென்று அந்த வியப்பின் உச்சத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு லைஃப் லெசனை நம்ம கொடுக்க போகுதுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு இன்றைக்கி காலையில் ஒரு சிந்தனை ஓடிச்சுங்க. என்னென்னா, உயிர் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கோம். மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி தினசரி வேலையில் ஜனனமும் மரணமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாமே ஒரு உயிருள்ள ஜீவராசியாக இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பை த வே, உயிர்னா என்னங்க? நான் யோசித்து பார்த்தேன். உதாரணத்துக்கு என்னையே நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ உதாரணத்துக்கு மற்ற மனிதர்களுக்கு உள்ள மாதிரி எனக்கும் ஆர்கன்ஸ் இருக்குது ஓகேங்களா? இதயம், மூளை, மற்ற எல்லா ஆர்கன்ஸும் ஓகேங்களா? சிறுநீரகம், கல்லீரல், இது எல்லாமே அதுக்கு தேவையான இந்த உடல் இயக்கத்திற்கு தேவையான, இயங்குவதற்கு தேவையான வேலையை செம்மையாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டை அப்படியே டைஜஸ்ட் பண்ணி செரிமானம் செய்து சத்துக்களை எடுத்து சக்கையை கழிவாக தள்ளி, இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா மனிதர்களுக்கும். உயிர் இயங்கிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் எப்படி அந்த சரி உயிர் இயங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம், உயிர் எங்கே இருக்குது? உயிர்னா இதயமா? உயிர்னா மூளையா? உயிர்னா மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகமா? உயிர் அப்படின்னா கல்லீரலா, மண்ணீரலா, நுரையீரலா? சுவாசம், நுரையீரல் இல்லாமல் சுவாசம் இல்லை. அப்போ நுரையீரலா உயிர்னா? எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா? இது எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் உயிரினுடைய இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உயிர்னா என்னன்னு சொல்லிட்டு எவ்வளோ மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு மண்டையை ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் ஒரு விடை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் திடீர்னு இந்த உறுப்புகளில் ஏதாவது ஒன்று, மிக முக்கியமான உறுப்புகளில் ஏதாவது ஒன்று திடீர்னு செயலிழந்து திடீர்னு மரணம் நிகழுதுன்னு வச்சுக்கோமே. திடீர்னு ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் வந்துடுது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடுது, மரணம் நிகழ்ந்து விடுகிறது. சிபிஆர் முதலுதவிலாம் பண்ணலை, அப்போ மரணம் நிகழ்ந்து விடுகிறது. இல்லை கிட்னி ஃபெயிலியரில் மரணம் நிகழ்ந்து விடுது, இல்லாட்டி லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மரணம் நிகழ்ந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் போயிடுது. அப்போ அந்த எந்த உறுப்பு செயலிழந்ததோ அதுதான் உயிரா அப்படின்னா அதுதான் உயிர் இல்லை. அப்படி உயிர் கிடையாதுங்க. அது நின்னதன உயிர் இயங்குவதற்கு தேவையான மிக முக்கியமான பணிகள் செய்கின்ற நூற்றுக்கணக்கான விஷயங்களில், உடலில் உள்ள நூற்றுக்கணக்கான விஷயங்களில் அதுவும் ஒன்று. எல்லாமே சேர்ந்து வேலை செஞ்சால் தான் உயிரினுடைய இயக்கம், ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அது வேலை செய்யாமல் போயிடுச்சு, அப்போது அது உயிரும் போயிடுச்சு. அப்போ உயிர் என்னன்னு சொல்லிட்டு போக 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 திடீர்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஜனிச்சோம் இல்லைங்களா? நம்முடைய தாய் தகப்பனார், நம்ம தாயினுடைய கருவறையில் ஜனிச்சோம் இல்லைங்களா? நம் உயிர் உண்டானது, நீங்கள் நான் எல்லாமே அந்த ஒரு வித்து உருவானது. அப்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, அப்போ ஏதாவது விடை கிடைக்குமா உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தேன். அப்போ திடீர்னு சமயத்தில் ரேண்டம் தாட்ஸ் வரும். அது உள்ளார போக போக விடையே கிடைக்கல ஆக்சுவலாக. ஓகே, உடனே நான் பயாலஜி, பிகாஸ் ஐம் அ ஜுவாலஜிஸ்ட் ஓகேங்களா? ஐம் அ பயாலஜிஸ்ட். ஓகே, எம்ப்ரையாலஜி. திடீர்னு நம்ம கரு உண்டாகுது. எந்த உறுப்பு ஃபஸ்ட்டு உருவாகுது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். உள்ளார டீப் டைவ் பண்ணி உள்ளார பார்க்குறப்போ, கரு உருவாகின்ற அந்த முதல் பருவத்தில், ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பிகினிங் ஃபேஸில் முதல் 4 வாரங்களில் உருவாகிறது இதயம். 22 நாளில் இதயத்தினுடைய 2 அறைகள் உருவாகி அப்படியே இதயம் ஃபார்ம் ஆகி, அதுக்கு கீழே அந்த தொராசிக் கேவிட்டியில் உள்ள அந்த லங்ஸ், கார்டியோ பல்மனரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான உறுப்பு இதயமும் நுரையீரலும் தேவையான அந்த சிஸ்டம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதில் இதயம் முதன்முறையாக ஆரம்பிக்குதுங்க. ஓகே, லைட்டாக விடை கிடச்சிருக்கோ, அப்போ இதயம் தான் உயிரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அதுவும் இல்லை. சரி, இதயம் உண்டாயிடுது. ஆக்சுவலாக இதயம் உண்டாகி அந்த இதயம் எப்போ துடிக்க ஆரம்பிக்குது? இதயத்தை ஏதோ ஒன்று இயக்குது இல்லைங்களா? இதயத்தோட மேற்பாகம் ஏட்ரியம்னு சொல்லுவாங்க. ஆரிக்கிள்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் பயாலஜி கிளாஸஸில். ஆரிக்கிள் கிடையாது. மேலே உள்ள 2 அறைகள் ஏட்ரியம், கீழே உள்ள 2 அறைகள் வென்ட்ரிக்கிள்ஸ். அப்போ மேலே உள்ள அந்த வலது பக்கம் உள்ள ஏட்ரியமில், இதயத்தோட ஏட்ரியமில் SA நோடுன்னு சொல்கிறாங்க, சைனோ ஏட்ரியல் நோடு. இது என்னங்க சைனோ ஏட்ரியல் நோடு? சின்னதாக ஹார்ட்டில்
சின்னதாக தடிச்சிருக்கிற மாதிரி, கொசு கடிச்சு லைட்டாக தடிச்சிருக்கிற மாதிரி சின்ன ஒரு திசு, ஸ்பெஷல் திசு. அந்த திசு வந்து அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்னா 15 மில்லிமீட்டர் வந்து நீளம், 15 மில்லிமீட்டர்னா 1.5 1.5 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சின்னதாக, ஓகேங்களா. அப்புறம் 3 மில்லிமீட்டர் வந்து அகலம், அதுக்கப்புறம் 1 மில்லிமீட்டர் ரொம்ப சின்னதாக, 1 சென்டிமீட்டரில் 10ல் 1 பங்கு, 1 மில்லிமீட்டர் தடிமன் திக்னஸ் உள்ள ஒரு சிறிய திசு திரட்சி தாங்க இந்த எஸ்ஏ நோடு. சரிங்களா. இந்த எஸ்ஏ நோட இது வந்து என்ன முக்கியத்துவம்னா, இதுதான் இதயத்தினுடைய பேஸ் மேக்கர். இதயத்தில் முக்கியமாக இதயம் துடிப்பதற்கு அந்த எலக்ட்ரிக்கல் பல்சஸ் உண்டாக்குது. அந்த ஏற்றியத்தை அந்த சைனோ ஏட்ரியல் நோடு எஸ்ஏ நோடில் உருவாகின்ற அந்த எலக்ட்ரிசிட்டி தான் மேலே உள்ள 2 ஏற்றியம் அறைகளையும் ஸ்குவீஸ் பண்ணி ரத்தத்தை கீழே வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு வருது. அங்கேருந்து ஸ்குவீஸ் ஆகி இன்னொரு கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், இன்னொரு ஸ்குவீஸ் பண்ணி உடம்புக்கெல்லாம் ரத்தம் வருது. இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி தாங்க உயிருக்கான முக்கியமான ஆதாரமாக இருக்குது. உயிருக்கு ஓகே, அப்போது அந்த துடிப்பு தான் உயிரா? அது ஒரு கேள்வி இருக்குது, சந்தேகம்தான். துடிப்பு ஓகே, துடிப்பு எங்கேருந்துங்க அந்த துடிப்பு வருது? வழக்கமாக ஏதாவது ஒரு இயக்கத்தை உண்டாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விசை, ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். எதுவுமே இல்லைங்க. உயிர் ஜனிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாரத்தில் இந்த மாதிரி இதயம் சின்னதாக மைக்ரோஸ்கோப்பிக்காக உண்டாகுது. அதில் சின்னதாக ஒரு தடிமனான அந்த திசு, அதில் திடீர்னு இதயம் லேப்டாப் துடிக்க ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு புகழ் அனைத்தும். ஓகேங்களா. இதுதான் இறைவனின் மகத்துவமான படைப்பு. உயிர்னா ஒரு நேச்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் நேச்சரையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலாக இது நடக்குது. ஆக்சுவலாக நான் சொல்கிற விஷயங்கள் நேச்சுரலாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இங்கேருந்து தான் அந்த எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ்னால் எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சயின்ஸ் தெரியுமாங்க. எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், ஃபிசிக்ஸை படித்து பாருங்கள். ஒரு எலக்ட்ரிசிட்டி உண்டாகிறதுக்கு அணுக்களில் உள்ள ஆட்டம்ஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து புஷ் பண்ணப்பட்டு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும். எந்த அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸோட புஷ் ஆகுதோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் அதிகம், எலக்ட்ரிசிட்டியோட வோல்டேஜ் அதிகம். எந்த அளவுக்கு அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அது கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்குறதுக்கு அது பல விதங்களில் எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்கலாம். ஆட்டம், ஓகேங்களா, நியூக்ளியர், அப்புறம் கோல், அப்புறம் வந்து டர்பைன்ஸ் மூலமாக ஏகப்பட்ட எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்குறதுக்கு பல விதங்களில் விசைகள் தேவைப்படுது. அந்த விசைகள் மூலமாக அணுக்கள் வந்து ஒரு அணுவிலேருந்து இன்னொரு அணுவை நோக்கி அப்படியே வேகமாக அந்த ஃப்ளோ மிக வேகமாக கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வேகத்தோடு நடந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரிசிட்டி உண்டாகும். நான் ஒன்றுமே இல்லாத ஒரு மைக்ரோஸ்கோப்பிக் ஒரு வடிவத்தில் உள்ள அந்த கருவின் உள்ளாரே உள்ள இதயம், அப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த இதயம், அதுக்கு உள்ளாரே உள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சைனோ ஏட்ரியல் நோடு, அந்த நோடில் திடீர்னு துடிக்க ஆரம்பிக்குது. உயிரினுடைய ஆரம்பம் அது எங்கேருந்து வருது? இறைவன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இது எவ்வளோ எதுக்காக இப்போ இவ்வளோ விளக்குறேன்னா, ஒன்றுமே இல்லாத நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம உண்டாகிட்டோம், நம்ம இங்கே வந்து பிறந்துட்டோம். ஆக்சுவலாக இறைவன் கொடுத்த உயிர். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜனித்த உடனே நம்ம இதயத்தில் உண்டாக்குன அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த இம்பல்ஸ், அந்த இதயத்தினுடைய துடிப்பு தான் உங்களை இப்போது நின்று பேச வைக்குது. ஓகேங்களா. அப்போது அதுக்கு இவ்வளோ நம்ம உயிர் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. உயிர் போகிற சமயத்துலேயும் அதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் நடுவில் நடக்கிற விஷயங்கள்லாம் கற்பனைக்கு எட்டாத வகையில் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே நம்மளை கொண்டு போகிற வகையில் இருக்குது. ஆனால் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நடுவில் கொஞ்சம் என்னமோ படிச்சுட்டு லைட்டாக திறமை இருக்குது, அதுவும் இறைவன் கொடுத்தது தான். திறமை இருக்குது, கொஞ்சம் படிச்சுட்டு அதில் கொஞ்சம் மமதை கர்வம் அதிகமாகி ஆணவமாகி அடுத்தவனை ஏனோ தானோன்னு மரியாதை குறைவாக இது பண்ணிவிட்டு கொஞ்சம் திறமை, கொஞ்சம் பணம், கொஞ்சம் பதவி வந்தால் என்ன ஒரு ஆட்டம். ஒன்றுமே இல்லைங்க. நம்ம உயிர் எப்படி ஃபார்ம் ஆகுது, உயிர் எப்படி போகுது, நடுவில் நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. நடுவில் கொஞ்சோண்டு இந்த அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் கொஞ்சம் நல்லா பலரால் பாராட்டப்பட்டீங்கன்னா அவ்வளவு தலைக்கணமா, அவ்வளவு கர்வமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் உள்ளார போக 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 அந்த ஆச்சரியம் மட்டுமே நமக்கு மிஞ்சும். இது எல்லாமே நமக்கு எதாவது உணர்த்துதுன்னா, மனுஷன் ரொம்ப எளிமையாக இருக்கணுங்க. ரொம்ப எளிமை. இது வந்தாலும் எளிமை. ஓகேங்களா. பணம் கூட ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. பதவி புகழ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. அந்தஸ்து ஒரு இலவம் இல்லை. என்ன அந்தஸ்தோ அதை வச்சுக்கிட்டு போகிற வரவன்லாம் வாடா போடா, வயதுக்கு முதிர்ந்தவர்கள்லாம் வாடா போடா மரியாதை குறைவாக பேசுகிறது, ஆணவமாக பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிறது,
இந்த மாதிரிலாம் செய்கிறவங்கள பலார்னு அரையணும் போல இருக்கும் எனக்குலாம் ஆக்சுவலாக. இப்படி என்னடா அவனுக்கு சாதாரண நீயும் மனிதன், அடுத்தவன் சகோதரன் அவனும் மனிதன், அவனுக்கு வரதான் ரத்தம் கிழிச்சு அவனுக்கு வரதான் ரத்தம், என்ன உங்களுக்கு வித்தியாசப்படுத்திருச்சு? நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கர்வத்தோட மேலேருந்து இப்படி கீழே பார்க்குறதுக்கும், ஒரு செகண்ட் இறைவன் நாடினால் ஒரு பிடரி நரம்பை கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டான்னா உயிர் நார்மலாக உயிர் போகாது, கஷ்டத்தோட உயிர் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்க. புகழனைத்தும் இறைவனுக்கே. ஏதோ இந்த சிந்தனைகள்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல தோணுச்சு. அட் த எண்ட் என்ன மெசேஜ் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன்னா, எப்போவுமே ரொம்ப பவ்யமாக, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஹம்புளாக, பணிவோடு எளிமையோடு இருப்போம். எல்லா உயிர்களிடத்தும், எல்லா மனிதர்களிடத்தும், சக மனிதர்களிடத்து அன்பு பாராட்டுவோம், மனிதம் பாராட்டுவோம், சகோதரத்துவம் பாராட்டுவோம், இன்முகம் பாராட்டுவோம், சந்தோஷத்தை மட்டும் பகிர்வோம், சகோதரத்துவத்தை பகிர்வோம். மிக்க நன்றி பார்த்தமைக்கு. தேங்க்யூ கைஸ். பீஸ்.